الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. நம்மை எல்லாம் நேர்வழியின் பால் அழைத்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை தங்களால் முடிந்தளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள், நபித்தோடைய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் என்று எழுதப்பட்டுமாக. மாதங்களில் சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில் நாட்களில் சிறந்த நாளான ஜுமாவினுடைய தினத்தில் இடங்களில் சிறந்த இடமான இறை இல்லத்தில் நம்மெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜுமாவினுடைய முழு சிறப்பையும் கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் நபிகளார் சொன்ன மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை இந்த இடத்தில் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இதா குல்த லிசாஹிபிக யௌமல் ஜுமாஅத்தி அன்சித் வல் இமாம். ஜுமாவினுடைய சபையில் இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருவர் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து பேசாதீர்கள், மௌனமாக இருங்கள் என்று சொன்னாலும் கூட ஃபகதில் லகௌத, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். எந்த மார்க்க சபைக்கும் போடாத ஒரு கட்டளை சட்டத்திட்டம் இந்த ஜுமாவினுடைய சபையில் இருவர் பேசுவது தடை செய்யப்படுகிறது. அந்த தடையை மீறி இருவர் பேசுகிறார்கள் என்றால் அவரை பார்த்து பேசாதீர்கள், அமைதியாயிருங்கள் என்று சொல்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுன்னாவை, இந்த சட்டத்தை கடைபிடித்தவர்களாக ஜுமாவினுடைய முழு சிறப்பையும் அடையக்கூடியவர்களாக நாம் இந்த ஜுமாவை கடக்க வேண்டும். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் என்ன என்று கேட்டால், மக்கம் மதரசாவிலே ஓதக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யோசிக்காமல் நாம் சொல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இந்த இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் சாட்சி கூறுகிறேன். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் முதல் கடமை கலிமா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் என்பது சொல்வது. இரண்டாவது இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது. இப்படி 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த 5 கடமைகளை ஒருவன் நான் முஸ்லீம் என்று சொல்றான்னா, என்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் பால் நான் அமைத்துக் கொள்கிறேன் என்று ஒருவன் சொல்கிறான்னா, இந்த 5 விஷயங்களை அவன் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அதைதான் இஸ்லாம் இந்த 5 கட்டாய கடமை, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் இந்த 5 மிக முக்கியத்துவம் படுத்தி இஸ்லாம் சொல்கிறது. இந்த 5 விஷயங்கள்லையும்
4 விஷயங்களை பற்றி எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருப்போம். கலிமாவை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். தொழுகையை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். நோன்பை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். ஹஜ்ஜி செய்வதை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த 4 கடமைகளையும் நாம் சரிவர செய்வோம். ஆனால் இந்த 4ற்கு 3ஆவதாக ஜகாத் என்கிற இந்த கடமை பற்றி பல முஸ்லிம்கள் இதனுடைய சட்ட திட்டங்களை விளங்குவது கிடையாது. அந்த சட்ட திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது. ஜகாத் என்பது எப்படி தொழுகை ஒரு கடமையோ, நோன்பை எப்படி ஒரு கட்டாய கடமையோ, கலிமா எப்படி ஒரு கட்டாய கடமையோ, ஹஜ்ஜி எப்படி ஒரு கட்டாய கடமையோ, அந்த வரிசையில் ஜகாத் என்பதும் ஒரு கட்டாய கடமை. நான் விரும்பினா செய்யலாம், விரும்பலைனா செய்யாமல் இருக்கலாம், அப்படி எல்லாம் கிடையாது. ஜகாத் என்பது ஒரு கட்டாய கடமை என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது. இந்த ஜகாத் கொடுக்கறதுனால என்ன பயன், ஜகாத் கொடுக்காததுனால எப்பேற்பட்ட பாவங்கள், குற்றங்கள், கூலிகள் நமக்கு கிடைக்கும், யார் ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், இப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் உங்களுடைய மனசுல போட்டு பாருங்க. இதற்கான பதில் பலருக்கும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா இந்த ஜகாத்தை பற்றி பலரும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படுறதும் கிடையாது. ஒரு மார்க்க உரைகள்ல மற்ற தலைப்புகள்ல நம்ம ஒரு பயான் பேசுறோம் அப்படின்னு நல்லா ஆர்வமா கேட்பாங்க, நல்ல சுவாரஸ்யமா இருக்கும், கேட்கிறதுக்கு நல்லா ரசனையாக இருக்கும். ஆனா இந்த ஜகாத் அப்படிங்கிற தலைப்புல பேசும் பொழுது அதுல சட்ட திட்டங்களை தான் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும் பொழுது சைத்தான் என்ன செஞ்சிடறான்னா நம்முடைய உள்ளத்துல நம்முடைய ஒரு தூக்கத்தை நமக்கு ஏற்படுத்திடுவோம். ஏதோ ஒரு சட்ட திட்டங்களை ஒரு மேக்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்துல கணக்கு நடத்தும் போது மட்டும் என்ன செய்யும்னா ஒரு தூக்கம் வரும். அதுபோல இந்த ஜகாத்தை பத்தி பேசும்போது என்ன செஞ்சிருவோம், பாதி நபர்கள் தூங்கி வளைஞ்சிருவோம். அதனாலேயே என்ன செஞ்சிருது, ஜகாத் பற்றியான சட்டம் நமக்கு தெரியாமலே போயிருக்கு. சரி, ஜகாத் அப்படிங்கிறதுக்கு இதனுடைய பொருள் என்னன்னா, ஜகாத் அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. இதனுடைய பொருள் அதிகமாக்குதல், வளர்ச்சி அடைதல், தூய்மைப்படுத்துதல், இப்படியும் பல அர்த்தம் இருக்கிறது. அதாவது தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு தொகையை நம்ம மற்றவர்களிடத்துல கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா நம்முடைய செல்வம் குறைகிறது, என்று இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதி குறைகிறது அப்படின்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஜகாத் அப்படிங்கிறது உங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய செல்வம் இன்னும் அதிகமாகிறது, வளர்ச்சி அடைகிறது, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வம் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்று இறைவன் பேசுகிறான். அப்ப அந்த ஜகாத் அப்படிங்கிறது நம்ம வெளியே கொடுத்துட்டோம், என்னுடைய பொருளாதாரம் குறைகிறது என்கிற இந்த எண்ணமே இருக்கக்கூடாது ஒன்று. அடுத்து இந்த ஜகாத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கலைன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியா இருந்தாங்க, அந்த நாட்டிலே நபிகளார் போடுறதுதான் சட்டம். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என் மீது ஒரு விஷயம் விதியாக்கப்பட்டது. என்னன்னா, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநாட்டி கலிமா சொல்லி ஜகாத் மட்டும் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர் மீது போர் தொடுப்பது என் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய போர்க்களம் நடந்தது. யார்கிட்ட போர் செய்வாங்க, இஸ்லாத்தினுடைய விரோதிகள்கிட்ட போர் செய்வாங்க. இஸ்லாத்தை அழிக்க துடிப்பாங்கல, அவனுக்கு எதிராக போர் செய்வாங்க. இஸ்லாத்தின் மீது கால் புணர்ச்சியோடு முஸ்லிம்கள் அழிக்கணும்னு நினைப்பான்ல, அவன்கிட்ட போர் செய்வாங்க. அந்த போரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு சொத்தை வைத்துக் கொண்டு யார் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுப்பது எனக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. யோசிச்சு பாருங்க, ஒரு விரோதிகள்கிட்டையும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள்கிட்டையும் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவன்கிட்டையும் போர் தொடுக்கக்கூடிய அந்த செயல், யார் ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறார்களோ அவர் மீது போர் தொடுக்கணும்னு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஜகாத்து கொடுக்கிறது முக்கியத்துவம், இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. பொதுவாகவே
இஸ்லாம் ஒரு நன்மை நீங்க செய்யலைன்னா, தொழலைன்னா, நோன்பு நோக்கலைன்னா, நாளைக்கு மறுமையில உங்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி இருக்கும். அதுல தொழுகையை விட, நோன்பை விட இந்த ஜக்காத்து கொடுக்கலைன்னா அதனுடைய தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை படிக்கும் போதே ஒரு விதமான ஒரு நெருடல் ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஜக்காத் கொடுக்காமல் தடுத்து தன்னிடத்திலே அந்த பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களுக்கு நாளை மறுமையிலே அவ்வளவு கொடூரமான வேதனைகள் கொடுக்கப்படுகிறது. அது என்ன அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஜக்காத்து கொடுக்கிறதுனால என்ன சிறப்பு, இந்த ஜக்காத்து கொடுக்குபவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அதுல அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள், ஜக்காத் கொடுப்பார்கள். அவர்கள் யாருன்னா உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள். லஹும் தரஜாத்துன் ஐந்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு இறைவனிடத்திலே பல பதவிகள் கிடைக்கும், அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். யார்? இந்த உலகிலே தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத் கொடுத்தவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்களுக்கு பல பதவிகள் கொடுக்கப்படும், அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுபோல அதே அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கத அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டர் வெற்றி பெற்று விட்டனர், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி, அவர்கள் இந்த உலகிலே ஜக்காத்தை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத் என்கிற கடமை அவர்கள் நிறைவேற்றினார்கள், அவர்கள் தான் உண்மையிலேயே வெற்றியாளர்கள். நாளை மறுமையிலே சூழத்திற்குரியவர்கள் வெற்றியாளர்கள் என்றால் இந்த உலகத்திலே ஜக்காத்தை கொடுத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். ஒரு நபித்தோழர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நற்செயலை நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செயலை நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் செயல்படுத்தினால் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு நற்செயலை சொல்லுங்க, அந்த நற்செயலை நான் செஞ்சிட்டேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நற்செயலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த மனிதரிடத்துல சொல்றாங்க, நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகையை நிலைநாட்டி விட்டு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் இருக்கிற நற்செயல்களிலேயே மிக சிறப்பிற்குரிய நற்செயல். இந்த நற்செயலை நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்படி சொன்னதோடு அந்த நபித்தோழர் சந்தோஷத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் இந்த நற்செயலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியாக கடைபிடிக்கப் போகிறேன், எந்த நிலையிலையும் விடமாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த நபித்தோழர் சொல்லி விடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மற்ற நபித்தோழர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்ப்பது யாருக்கு மகிழ்ச்சி அடையுமோ, சொர்க்கத்திற்குரியவரை பார்க்கிறது யாருக்கு மகிழ்ச்சி அடையுமோ அவர்கள் இந்த நபரை பார்த்துங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவர் தொழுகையை நான் நிலைநாட்டுவேன், ஜக்காத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா நீங்க தொழுகையை நிலைநாட்டுவீங்களா, ஜக்காத்து கொடுப்பீங்களா, அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு தான் இவர் செல்வார் என்று உலகத்தில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் கேரண்டி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அளவிற்கு நாம் ஜக்காத் கொடுப்பது என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமையான காரியங்களில் ஒன்றுதான் இந்த ஜக்காத். அப்ப இந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி சொல்கிறார்கள். இது ஒன்று. ஜக்காத்தினுடைய சிறப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்
இந்த ஜக்காத் பற்றியான செய்திகளை எல்லாம் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்கள், தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து யார் ஜக்காத்தை கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை வறுமையிலே வேதனைப்படுத்தப்படும். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட ஒரு கல் ஒன்று இருக்கும். நரக நெருப்புல சூடாக்கப்பட்ட ஒரு கல் ஒன்று இருக்கும். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் உள்ள நெருப்புக்கும் நரகத்தில் உள்ள நெருப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இந்த உலகத்தில் நெருப்பை மூட்டுவதற்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? பெட்ரோலை பயன்படுத்துவோம், மண்ணெண்ணெயை பயன்படுத்துவோம், பேப்பரை வச்சு நெருப்பு பத்த வைப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய நரக நெருப்பு எப்படி பத்த வைக்கப்படும், எப்படி நெருப்பு மூட்ட வைக்கப்படும்? மனிதர்களையும் கற்களையும் கொண்டு அல்லாஹ் அந்த நெருப்பை பலப்படுத்துவான். நெருப்பினுடைய வெப்பத்தை நம் மனிதர்களை போட்டு அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை இறைவன் அதிகப்படுத்துவான். அந்த நரகத்தில் சூடாக்கப்பட்ட கடுமையான ஒரு கல் ஒன்று எடுக்கப்படும். அந்த கல் யார் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தார்களோ, எப்படிப்பட்ட வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க பாருங்க. யார் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தார்களோ அவர்களுடைய நெஞ்சி பகுதியில் உள்ள அந்த காம்பில் அந்த சூடாக்கப்பட்ட கல் வைக்கப்படும். அந்த கல் என்ன செய்யும்னா அந்த காம்பில் இருந்து உடலுக்குள்ள சென்று தன்னுடைய எலும்புகளையும் தன்னுடைய விலா எலும்புகளையும் உடைத்து சுக்குநூறாக்கி அந்த கல் வெளியே வரும். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை மற்ற கடமையான காரியங்களுக்கு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியாது. தொழுகைக்கு கூட தொழாதவர்களுக்கு என்ன வேதனை சொல்லப்படும்? நரகத்தில் இருப்பார்கள், அவர்களுடைய தலை நசுக்கப்படும், இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஜக்காத்து கொடுக்கலைன்னா அவர்களுடைய வேதனை ஒரு சூடாக்கப்பட்ட கல்லை மார்பில் உள்ள காம்பில் வைத்து அந்த கல் வெப்பத்திலே அவர்களுடைய உடலை துளைத்து கொண்டு ஒரு புல்லட்டை விட வேகமாக துளைத்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் உடைத்து கிழித்து கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு கொடுக்கப்படும். யோசிச்சு பார்க்க முடியுமா? சிந்திச்சு பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனால தாங்கிக்க முடியுமா? மீண்டும் 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 அந்த வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே. இது மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுக்கலைன்னா ஏராளமான வேதனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யார் ஜக்காத்தை கொடுக்காம தங்களுடைய தங்கத்தை சேமித்து வைக்கிறார்களோ, யார் ஜக்காத்தை கொடுக்காமல் அவர்கள் வெள்ளியை சேமித்து வைக்கிறார்களோ, அந்த அவர்களுடைய தங்கம், அந்த அவர்களுடைய வெள்ளி நாளை மறுமையிலே நரக வெப்பத்திலே சூடாக்கப்பட்டு அவர்களுடைய தங்கத்தை வைத்தும் அவர்களுடைய வெள்ளியை வைத்தும் அவர்களுடைய உடலிலே கீறப்படும். சூடாக்கப்பட்ட இரும்பை வைத்து அவர்களுடைய உடல் முழுக்க குத்தி கிழித்தெடுக்கப்படும். ஒரு முறையா, இரண்டு முறையா, மூன்று முறையா, மீண்டும் மீண்டும் அந்த வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். மீண்டும் அல்லாஹ் நம்முடைய தோலை புதிதாக போர்த்துவான், மீண்டும் நம்முடைய உடலை பலப்படுத்துவான், மீண்டும் பலவீனப்படுத்துவான், மீண்டும் பலப்படுத்துவான், மீண்டும் பலவீனப்படுத்துவான். இப்படியே மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தோடு நிறுத்தப்படாது. அவர்களுடைய ஒவ்வொரு சொத்துக்களும் அவர்களுடைய ஒவ்வொரு செல்வங்களும் பாம்பாக, விஷம் தரக்கூடிய கடுமையான நஞ்சுள்ள பாம்பாக மாறும். சால்வை போல அவர்களுடைய கழுத்திலே சுற்றப்படும். அந்த பாம்பு அவர்களுடைய உடலிலே கடுமையாக கொத்திக் கொண்டே இருக்கும். அவ்வளவு வேதனை கொடுக்கப்படும். யாருக்கு? ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு. ஜக்காத்து கொடுக்காமல் தன்னுடைய பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஜக்காத் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இதிலிருந்து உணர வேண்டும். சரி, ஜக்காத் அப்படிங்கிறது எல்லா முஸ்லிம்களும் கொடுக்கணும், எல்லாருமே கொடுக்கணுமா? அந்த ஜக்காத்துடைய அளவுகோல் என்ன? யார்கிட்ட எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்? இதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் தெரியல. ஜக்காத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய நபர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையும் இருக்கும். தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுத்துடணும், அந்த கடமையை நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினைப்போம். என்ன நினைச்சிட்டு என்ன செய்வோம்? தன் இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்து 500 ரூபாய் கொடுத்து இந்தாங்க ஜக்காத் முடிஞ்சிருச்சு.
ஒரு 1000 ரூபாயை கொடுத்து இந்தாங்க ஜக்காத்து முடிஞ்சிருச்சு, இது ஜக்காத்தா? 500 ரூபாயை கொடுத்து நீங்கள் ஜக்காத்தினுடைய தொகையை கணக்கிட்டு ஒவ்வொரு சாராருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு தப்பு கிடையாது. மொத்தமாவே 500 தான் கொடுப்பேன், மொத்தமாகவே 1000 தான் கொடுப்பேன், அது ஜக்காத் கிடையாது. ஜக்காத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது. முதல்ல இந்த ஜக்காத் யார்கிட்ட கடமையாகும்? எல்லா முஸ்லிம்களுக்கு, ஏழைகளுக்கு கடமையான்னு கேட்டா ஏழைகளுக்கு கடமை கிடையாது. ஏழைகளுக்கு ஜக்காத்து கொண்டு போய் நம்ம கொடுப்போம், கடன்பட்டவர்களுக்கு ஜக்காத்து கொண்டு போய் கொடுப்போம், யாசிப்பவர்களுக்கு ஜக்காத்து கொண்டு போய் கொடுப்போம். யார் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாரிடத்திலே 20 தீனார் இருக்கிறதோ அதிலிருந்து அவர் அரை தீனார் ஜக்காத் கொடுக்கணும். சொல்லிட்டாங்க, யார்கிட்ட 20 தீனார் இருக்கிறதோ அதிலிருந்து அரை தீனார் அவர் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 20 தீனார் அதை கணக்கு செஞ்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கம், அதாவது ஒரு 12-10க்கும் நெருக்கமான பவுன். 85 கிராம், அதை எத்தனை பவுன் நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியது. 85 கிராம் யாரிடத்துல இருக்கிறதோ அதிலிருந்து அரை தீனார் அப்படின்னா 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது? உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம் எவ்வளவு பவுன் இருக்கிறது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மற்ற சொத்துக்கள், நிலம், வீடு, பொருளாதாரம், விலை உயர்ந்த பொருள், இப்படி எல்லாத்தையும் எடுத்து மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தங்க இருக்கிற தங்கம், சொத்து, மற்ற விலை உயர்ந்த பொருட்கள், இது எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய மொத்த விலை எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 20 லட்சம் ரூபாய் வருது, ஒரு குறிப்பிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் என்னோட வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய தங்கம் எல்லாமே 20 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுங்க. இப்ப 85 கிராம் என்னுடைய விலை யாரிடத்துல இருக்கிறதோ அவரு ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு கடமை. 85 கிராமினுடைய இன்றைய விலை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 13 லட்சம்னு வச்சுக்கோம். 85 கிராமினுடைய தங்க விலை 13 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இன்றைய கணக்கின்படி 13 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டோம்னா, யாரிடத்திலே இந்த 13 லட்சத்திற்கும் மேலே இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத் கொடுப்பதற்கு கடமை என்கிற லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஏற்கனவே நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கணக்கு பார்த்து வச்சோம். அது ஒரு 20 லட்சம் ரூபாய் வருது, ஒரு 30 லட்சம் ரூபாய் வருது. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது யாரிடத்துல 13 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கிறதோ, அதாவது 85 கிராமினுடைய விலைக்கும் அதிகமாக யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத் கொடுக்கக்கூடிய கடமைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் கூட்டி பார்க்கிறார், அவர்கிட்ட வீடெல்லாம் இல்லை, ஒரு 10 கிராம் தான் கோல்டு வச்சிருக்காரு, அல்லது ஒரு 20 கிராம் கோல்டு வச்சுக்கிறார். அவருடைய மொத்த சொத்தையும் கூட்டி பார்க்கும் பொழுது ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் வருது, அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாய் தான் வருது, 11 லட்சம் ரூபாய் தான் வருது. ஆனா ஜக்காத்தினுடைய கடமை எவ்வளோ? 85 கிராமினுடைய விலை தான் ஜக்காத்தினுடைய கடமை. அப்ப அவர்கிட்ட 13 லட்சம் இல்லை, மொத்த சொத்துமே 10 லட்சம் தான் இருக்கு, மொத்த சொத்துமே 5 லட்சம் தான் இருக்கு. இப்ப இவர் மீது ஜக்காத்து கடமை கிடையாது. அப்ப யாருக்கு ஜக்காத்து கடமை? யாரிடத்திலே 85 கிராமினுடைய விலைக்கு அதிகமாக தன்னுடைய தங்கமும் தன்னுடைய சொத்தும் இருக்கிறதோ அவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டு விட்டார். எவ்வளவு கொடுக்கணும்? ஜக்காத்து கொடுப்பதற்குரிய கடமை யார் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? இப்ப தன்னிடத்துல இருக்கிற எல்லா சொத்தையும், ஒட்டுமொத்த சொத்தையும் என்ன செஞ்சுக்கணும்? கூட்டி பார்த்துடணும். இடம், நிலம், தங்கம், காசு, காரு, விலை உயர்ந்த சொத்து, இது எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். 50 லட்சம் ரூபாய் வருதுன்னா அதிலிருந்து 2.5% கணக்கு பண்ணி 1000 ரூபாய், 2.5% அப்படின்னா 25 ரூபாய். அப்ப தன்னிடத்துல இருக்கிற மொத்த சொத்துக்கள் இருந்து 2.5% கணக்கு பண்ணி அந்த தொகையை நாம் ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப ஜக்காத்தினுடைய சட்ட சுருக்கம் என்ன? யாரிடத்திலே 85 கிராமினுடைய விலை தன்னுடைய சொத்து இருக்கிறதோ
13 லட்சம் ரூபாவை தாண்டி யாரிடத்திலே சொத்து இருக்கிறதோ அவர்கள் ஜகாத் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அவர்களுடைய மொத்த தொகையையும் கூட்டி அதிலிருந்து 2.5% அவர்கள் ஜகாத் கொடுக்கணும். இதுதான் ஜகாத்தினுடைய சட்டம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, ஜகாத் அப்படிங்கிறது கோல்டுக்கு தான் ஜகாத். என்கிட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்கு, 20 பவுன் நகை இருக்கு, அந்த 20 பவுன் நகையிலிருந்து ஒரு 2.5% கழிச்சு நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். கோல்டுக்கு மட்டும் கிடையாது, வெள்ளிக்கு ஜகாத் இருக்கு, தன்னுடைய வீடுக்கு ஜகாத் இருக்குது, தன்னிடத்துல நிலம் இருக்கிறதா அதுக்கும் ஜகாத் இருக்குது, உயர்ந்த கார் வச்சுக்கிறோம், உயர்ந்த பைக் வச்சுக்கிறோம், அதுக்கும் ஜகாத் இருக்கிறது. அப்ப தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் கூட்டி அதனுடைய விலை எவ்வளவு வருகிறதோ அதிலிருந்து 2.5% நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத் கொடுப்பது என்பது ஏதோ நம்ம விரும்பினா கொடுக்கிறதும் விரும்பலைனா கொடுக்காமல் இருப்பதும் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து 5 கடமைகளில் 4 மட்டும் நாம் கடைபிடித்தால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஜகாத்தையும் நாம் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நினைவில் வைத்து இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த ஜகாத் கடமையை நம்முடைய சொத்துக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரே ஒரு முறை நீங்க அந்த ஜகாத்து கொடுத்துட்டீங்க, உங்கள இருக்கிற மொத்த சொத்துக்கும் ஒரே ஒரு முறை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அடுத்து உங்களுடைய வரவு எது வருகிறதோ அதுக்கு நீங்க ஜகாத் கொடுத்தால் போதுமானது. இந்த ஜகாத்தை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க, பின்னாடி நிற்கிறாங்க, மேலே இடந்தாலும் மாடி போயிரு, 2வது மாடி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாகிபத்துல் முத்தகீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 2 முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. அதுல முதல் அறிவிப்பு, நம்ம ஜகாத்தை பற்றி பார்த்தோம். அந்த ஜகாத்தை கொடுப்பதற்குரிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது, அதை வாங்குவதற்குரிய தகுதி சிலருக்கு இருக்கிறது. அதுல நம்ம TNJ மாநில தலைமையகத்தின் சார்பாக நிறைய நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. தாய் தந்தை இல்லாத சிறுவர்களுக்காக, அனாதைகளுக்காக சிறுவர் இல்லம் நடத்தப்படுகிறது, முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது. இஸ்லாத்தை புதுசா ஏற்று வராங்கல்ல அவர்களுக்காக தாவா சென்டர், இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கான வழிகள், அவர்களுக்கான உலக தேவைகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்ப என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு ரமலான் மாசத்துலையும் ஒவ்வொரு ஊர்ல ஜகாத் பிரதிநிதியை தேர்வு செய்து ரமலான் மாசம் முழுக்க மக்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து ஜகாத்தையும் நன்கொடைகளா கொடுத்தா நன்கொடைகளையும் சதக்காவையும் நம்ம வாங்கி அதை பெற்று அந்த சிறுவர் இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்திற்கும் தாவா சென்டர்களுக்கும் நம்ம அனுப்புவோம். அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வசூல் செய்யப்படும். ரமலான் மாசம் முழுக்க மக்கள் அந்த ரமலானுடைய மாதத்துல மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் அமல் செய்வதை விட இந்த ரமலானுடைய மாசத்துல இன்னும் கூடுதலான நன்மை. எனவே இந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்கறதா இருந்தீங்கன்னா சிறுவர் இல்லத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு தொகை தரேன், ஒரு நாளுக்கான உணவுக்கான தொகை அங்க வாசல்ல போட்டிருக்கும், அந்த போஸ்ட் பேனர் ஒட்டப்பட்டிருக்கும். சிறுவர் இல்லத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும், அவர்களுடைய உணவுக்கு மட்டும் எவ்வளவு, உடைக்கு மட்டும் எவ்வளவு, அதே மாதிரி புதுசா இஸ்லாத்தை ஏற்று வராங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு, 6 மாசத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிற தொகை போடப்பட்டிருக்கும். எனவே இங்க நாகப்பட்டினத்துல ஜகாத் பிரதிநிதியாக வசூல் செய்ய பொறுப்பாளராக பள்ளியினுடைய இமாம் என்ன தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஜகாத் கொடுக்கறதா இருக்கீங்கன்னா சிறுவர் இல்லத்துக்கோ முதியோர் இல்லத்துக்கோ தாவா சென்டருக்கோ நீங்க ஜகாத் கொடுக்கறதா இருந்தீங்கன்னா இந்த ரமலான் மாசம் முழுக்க என்னை நீங்க தொடர்பு கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்துல உங்களால் முடிந்த எந்த தொகையை வேண்டாலும் இந்த நிறுவனங்களுக்காக நீங்கள் கொடுக்கலாம். எந்த நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை குறிப்பிட்டு நீங்கள் சொன்னால் அதற்கான ரசீது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். இந்த ரமலான்லையும் அந்த சிறுவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள், பிள்ளைகள் இல்லாத முதியவர்கள், கைவிடப்பட்ட முதியவர்கள், அவர்களும் நம்மை போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க ஜகாத்து கொடுத்திருந்தாலும் நன்கொடைகளாக சதக்காவாக நீங்கள் எப்போது வேண்டாலும் என்னை சந்தித்து கொடுத்து நீங்கள் அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். இது முதல் அறிவிப்பு. 2வது அறிவிப்பு, அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமை செய்யக்கூடிய பணிகளுக்காக கொடுக்கப்படுகிறது.
மாநில தலைமையகத்தின் சார்பாக நிறைய பணிகள் நடக்கும். உதாரணத்துக்கு டிவி நிகழ்ச்சிகள், அதுல டிவி நிகழ்ச்சிகள்ல இஸ்லாம் சார்ந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுவது, அதுபோல அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அதுபோல மற்ற ஏராளமான பணிகள், மாநாடுகள், மார்க்க பிரச்சாரங்கள், உலகம் முழுக்க சமூக வலைதளத்தின் மூலமாகவும், புத்தகத்தின் மூலமாகவும், எழுத்தின் மூலமாகவும், அதன் மூலமாக மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்வதற்கு தலைமை சார்பாக இந்த பணிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ரமலான்லையும் 2வது ஜுமாவிலே வசூல் செய்யப்படும். அடுத்த வார அந்த ஜுமா வசூல்ல உங்க தலைமைக்காக நீங்கள் அந்த பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்கள். இது 2வது அறிவிப்பு. இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இது நீங்க எப்போது வேண்டாலும் என்னை சந்தித்து தனிப்பட்ட முறையில நீங்க கொடுத்து உங்களுடைய ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அத்துணை அமல்களுக்கான கூலியை உலகத்தின் மறுமையில கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.